மிஷின்களை கொண்டு வந்து இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நெல் முழுமையாக வாங்கக்கூடிய அளவுக்கு வாங்கி அதை அடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் வசதியும் செய்து தருகின்றேன் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி நம்மளுடைய கோரிக்கை எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கின்ற ஒரு அம்மையார் தான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள். இங்கே ஒரு மலைக்கோட்டை திருடன் ஒருத்தர் இருக்காரு, நேருன்னு ஒருத்தர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 40 வருஷமா இங்க திருச்சியில இருந்து கொள்ளையடிச்சு இருக்கிறாரு. மணல் கொள்ளையில மலை மாஃபியால அவர் தான் கிங்க. மணல் கொள்ளையடிப்பதே அவருடைய வேலை. அதற்காகவே மக்களுக்கு இந்த பகுதியில் லால்குடி பெறும் மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யறதில்லை. அடிப்படை வசதி இல்லை. இந்த ரோட பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு, எவ்வளவு கரும்பு வண்டியெல்லாம் போகுது. இந்த ரோடு அவ்வளவு மோசமா இருக்கு. பஸ் இல்ல, இப்படி அடிப்படை பஸ்ஸுகள் குடிநீர் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. அப்புறம் ஏன் நேருக்கு நாம் ஓட்டு போடணும்? நேரு சொல்றாரு, திமுக கூட்டத்தில் சொல்றாரு, மாவட்ட கூட்டத்தில் அங்க செந்தில் பாலாஜி நாங்க தான் அதிக ஓட்டு ஜெயிப்போம். அதெல்லாம் இல்ல, இங்க இந்த ஏரியால தான் இந்த டெல்டா பகுதியில் நான் தான் 40 ஓட்டுகள் வெற்றி போட்டு காட்டுவேன் என்று சொல்கிறார் நேரு. விடுவீங்களா? நீங்க இந்த 40 தொகுதி ஜெயிக்க விடுவீங்களா? ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது இந்த வாட்டி. எல்லாம் திமுக இருக்காங்களே, திமுக மந்திரி, அந்த மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு கேட்க போனா மக்கள் அவங்க அடிச்சு விரட்டி விடுறாங்க. ஒரு எதிர்ப்பு அலை, திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலையை பார்க்கின்றோம். ஆனால் அண்ணா திமுகவுக்கு ஒரு வரவேற்பு அலையை பார்க்கின்றோம். இவங்க மீது எவ்வளவு வரவேற்று மக்கள் நீங்க 2-3 மணி ஆகுது பசியோட இருந்து அவங்களை இந்த வெயில்ல வேகிற வெயில்ல நின்று, உச்சி வெயில்ல நின்று அவங்களை வரவேற்கின்றீங்களே, இதுதானே ஐயா எடப்பாடியாருக்கு கிடைக்கின்ற ஒரு வரவேற்பு, அண்ணா திமுகவுக்கு கிடைக்கின்ற வரவேற்பு. அண்ணா திமுக என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆனால் முதல் வேலை முதல் கையெழுத்து 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. 10,000 ரூபாய் தருவாங்கிறாரு. ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 2,000 ரூபாய் தருவாங்கிறாரு. ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு 75,000 மானியம் தருவாங்கிறாரு. 25,000 ரூபாய் மானியம் தருகின்றார். அது 5 லட்சம் பேருக்கு. ஒரு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு விவசாயத்தினுடைய கடன், ஒட்டுமொத்த கடனும் கடந்த முறை 4 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது மத்திய அரசிடம் கோரி 12,000 கோடி விவசாயத்துடைய கடனை தள்ளுபடி செய்தார். நாம் திமுகவை கேட்டுக் கொண்டிருந்தோம், கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவர் செய்யவில்லை. நம்முடைய எடப்பாடி விவசாய கடன், ஒட்டுமொத்த கடனும் இந்த கூட்டுறவு கடன் எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன் சொல்றார். இந்த பிள்ளைகளுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறேன் சொல்றார். இந்த முதியோருக்கெல்லாம் உதவித்தொகை மாதம் அதிகரித்து கொடுப்பேன் என்று சொல்கின்றார். 100 நாள் வேலையை 150 நாட்களாக வேலை தருவேன் என்று சொல்கின்றார். எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் அரிசி, ரேஷன் பொருட்களை, உயர்தரமான பொருட்கள் மல்லிகடையில் 1,200 ரூபாய்க்கு வாங்குற மூட்டையை உங்களுக்கு